ஹாய் செல்லுக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு கையாஸ் கவிங். நம்ம இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். லெவல் 1 இதை பற்றினா ப்ராக்டிஸ் நானும் நல்லா விளையாடுறதுக்கு ஈஸிங் போது இந்த நெக்ஸ்ட் எஸ்கேப் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா என்ன எஸ்கேப் பண்ண போகணும் அப்படின்னா கார் எஸ்கேப் பண்ணலான்னு வந்திருக்கும். ஸோ கார் எஸ்கேப் எப்படி கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு போகலாம். அங்கே ஏதாச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லை கட்டி ஆர்டரில் போட்டுக்கோங்க. அதனால் போகிற வீடியோஸ் எல்லாமே ஒன்று உங்களுக்கு தெரியும். நான் வந்து இதில் ஒரு வீக்லி தான் வீடியோ போகிறேன். ஸோ அதனால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த ரூமில் ஒன்றுமே இல்லைங்க. என்னடா இது? ஓகே போடு. ஃபுல்லி 1000 கார் பேட்டரி. சூப்பர் சர்வீஸ். ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியமான பொருள்லாம் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? ஸோ தொடர்ந்து கட்டிங் பிளைஸ். ஓகே, இதை வச்சு வந்து நமக்கு வச்சு பொருள் உபயோகமாக கிடைக்கும். அதனால் பார்க்கலாம். அந்த கிளைய ஆனாவுன்னு ப்ராக்டிஸ் வச்சு ஆமாம் டட்ரு புடுன்னு இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம கிடைச்ச பொருளை போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா என்னென்ன எண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், ரொம்ப டைம் ஆகும். ஓகே, இங்கே வந்து காக்கி வேணும். என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து இன்ஜின் பார்ட், இங்கே வந்து ஸ்பார்க் ப்ளக்கு, அதுக்கப்புறமா இங்கே வந்து கார் கீ, அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வைக்கணும். ஸோ இவ்வளோ பொருள் நம்ம கொண்டுக்கு அங்கே ஒரு பொருள் இருக்குது சொல்ல சார், பார்க்கல கிளியராக. இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு நினச்சேன், ஷார்டன் பாட்டு. ஓகே, இந்த கன் யூஸ் பண்ணியாச்சும் நம்ம எடுக்கலாம். ஏதாச்சும் ஏன்னா இது கிட்டத்தட்ட 3 இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடமும். ஏன்னா மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு சுற்றி பார்க்கறது ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். போடு மக்களும் நான் எங்கேயே பார்க்கல. கேஸுங்க வந்து கடிச்சிச்சு போடாமல் கார்க்கிங்க தான் திறக்க முடியும். ஸோ நம்ம கார்க்கியை தேடலாம். இங்கே போட்டு வைப்போம், அப்புறமா வந்து போட்டுவோம் கார்க்கி கடிச்சிச்சுன்னா. ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் போட முடியாது. நெக்ஸ்ட்டு இங்கேயே பார்க்கலாம். இங்கே ஏதாச்சும் இருக்கும். நல்லா ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அப்படிதான் அப்படி பார்க்கலாங்க. இப்போ ஜாய்ஸ்டி குட்டியாக ரொம்ப மெதுவாக போகுது. ஓகே ஓகே, பொறுமையாக போகுங்க. ஓகே, பொறுமையாக அப்போ இதோ இங்கே இருக்குது. சில மெலோன் இருக்குது. இந்த மெலோனை வச்சு நமக்கு ஸ்பாட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உடனே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கீஸ் தான் இருக்கும். ஓகே, எனக்கு டேல் லாக்கி கூட தேவைப்படும். நான் சொல்ல மறந்துட்டேன். டேல் லாக்கி கூட எனக்கு தேவைப்படும். கீ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளே ஹவுஸ்க்கு ஓகே, இது வந்து வேஸ்ட்டு கிடைக்கல. நான் ப்ளே ஹவுஸில் உங்களுக்கு மேபி ஏதாச்சும் தேடலாம். பட் ஆனால் இது 2 காஃபி வேணும். ஒரு காஃபி தேடணும். இங்கே சைடில் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போடி இன்ஜின் பாட்டு சூப்பர் செலவரிஸ். இது வந்து 3 கார்ஸ் எடுத்து 3 போட்டு கிடச்சிச்சு. ஏன்னா பேலன்ஸுக்கு போட்டு தான் பிரேக் கொஞ்சம் எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே அங்கே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே பார்க்கில் இல்லைங்க, ஒரு வேளை மேலே இருக்கலாம். ஸோ இப்போ இதை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு இன்ஜின் பாட்டு கிடச்சிச்சு. சூப்பரு. வெறித்தனமாக கார் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் கற்றுக்குறோங்க. ஏன்னா நம்ம கிராண்ட் கேமே போட்டுக்கிட்டு 2 months ஆகிடுச்சு. அதனால வந்து நான் இதை போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிறோம். ஏன்னா அண்ட் இன்னும் யாராச்சும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே பற்றி ஆர்டர் போட்டுக்கிறோம். ஓகே, இங்கே இது மூஞ்சிலே அடிச்சுங்க சொன்னேன் சார். நான் மூஞ்சாங்க இங்கே பேய் ஃபோட்டோவாக போட்டு வச்சுருக்காங்க. சரிங்க, ஓகே. ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருந்தா தீரும். சரி, ஓகே பார்க்கலாம். பட் ஆனால் எதுவும் பெருசாக தேடாது. ஏன்னா கண்டிப்பாக பெப்பர் ஸ்ப்ரே தவிர வர்றது பெருசாக தேடுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தேவையான எதுக்கு அந்த காங்கிரஸ் ரிமோட் கண்ட்ரோல் வைக்கணும். போடு ஸ்பார்க்லுக்கு நான் இங்கே பார்க்கவே இல்லைங்க. ஷார்கின் பாட்டு இன்னொன்று 2 பார்ட் கிடச்சிச்சு. இன்னும் பார்ட்லேருந்து கிடச்சிச்சு. 4 பொருள் கிடச்சிச்சு எக்ஸ்கேப்பு.
ஸோ டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பணுங்க. ஐயோ நம்ம எப்படியே போயிடலாம், ஏன்னா நான் எப்படிக்கா சுற்றிட்டு போவேன்னா இதுக்காக கொஞ்சம் ஷார்ட்கட்லேயே போயிடலாம். இந்த பொருளை போய் இங்கே போட்டு அதுக்கப்புறம் இந்த பொருளை போய் அங்கே எடுத்து வரணும். ஓ எங்க இங்கே விழுது என்னங்க இது? ஆமாம் சொல்லுங்க வந்து வெளியே போட்டு உள்ளே தான் விழும். ஐயோ எங்கள் வெறுப்பு இது சொல்லுங்க. கிராண்ட் கேமில் வெளியே போட்டால் வெளியே தான் விழும், ஆனால் இதுதான் உள்ளே தான் விழும். ஏன் தான் இன்னும் பக்க வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து இடக்குறதுன்னு போவாங்க. இந்த போலீஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் போட்டுருக்காங்க, கண்டிப்பாக கிடைக்கும், அதுவும் ஃப்ரீயாகவே. ஏன்னா இது வந்து காசு கிடையாது. அதே மாதிரி ரிச்சுக்காரங்க கூட இருந்துச்சு, ஆனால் பட் அது வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அது அந்த ரோடு வந்து இங்கே இருக்குல்ல, இது வந்து திறக்க மாட்டேங்குது. இதில் ரெண்டுத்தில் மட்டும்தான் திறக்குது, கிராண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ்லேயே. ஸோ அதனால் வந்து நான் போடலை. ஸோ ஓகே போடுறேண்ணா, ஏன்னா திறக்க மாட்டேங்குது ரோடு. எதுக்கு தேவையில்லாமல் போட்டு எஸ்கேப்பும் பண்ண முடியாத மாதிரி சும்மா ஒரு என்ஜாய்க்கானா போகலான்னு கேள்வியாக கண்டிப்பாக போடுறேன், இல்லைன்னா வேண்டாம். ஓகே இப்போ வந்து நம்ம டக்குனு இல்லைங்க இங்கே வந்து ஒன்று பொருள் இருக்கும், கண்டிப்பாக வெப்பன்கி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்ககிட்ட பார்க்கல. இல்லைங்க ஒன்றும் இல்லை, அவங்க ஷாரின் பட்டு கொடுத்துட்டேன் நான் அங்கே, அதனால் அங்கே ஒன்றும் இல்லை. சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பார்ட்டில் தூக்கி போட்டுவோம். அங்கே நமக்கு பேட்ரி வேணும், கார் கீ வேணும், டேலாக் கீ வேணும், இவ்வளவும் தேவைப்படுது சார். பேட்ரிங்க பாருங்க, வந்து டேலாக் வேணும், கார் கீ வேணும். கார் கீ எங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த 3வது பாட்டு வரை நம்ம போய் தேட வேண்டியிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. என்னை பார்த்தா கிச்சன் சைட்லலாம் க்ளோஸ் தான் இருக்குது. இது உள்ள ஏதாச்சும் வெறிஞ்சு கூட தேடலாம். ஸ்பெஷல் கீ, இது ஸ்பெஷல் கீ வந்து இங்கே இருக்க முடியாது. ஸ்பெஷலாக இந்த எஸ்கேப் போல கொடுவாங்க. பூடு ஷார்பின் பட் 3 பீஸு. இங்கே வந்து காஃபீல் இருக்குது, காஃபீல் இங்கே மீட் இருக்குங்க. மீட் இப்போதைக்கு தேவைப்படுமா எனக்கு தெரியல. சரி நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். இங்கே வந்து புக் இருக்குது, இந்த புக்கை வச்சு ஒன்றுத்தும் கிடையாது. ஏன்னா இந்த இன்ஜின் அப்டேட்டுக்கு அப்புறமா தான் இந்த புக்கே யூஸ் ஆச்சு. அது வரைக்கும் இந்த புக் வேஸ்ட் தான். இந்த கேமுக்கு வந்து அது அப்டேட் கிடையாது. ஸோ அதனால் இந்த புக்கு யூஸ் ஆகாது. ஓகே இப்போ வந்து ஷார்கன் பக்கம் அடிச்சாச்சுங்க. நம்ம ஷார்கனை நியர்லி முடிச்சிட்டோம். ஏன்னா இப்போ வந்து ஷார்கனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 3 பொருளையும் நான் 3 இடத்தையும் வந்து போய் எடுக்கணும். பொருளை மேபி இருக்கலாம் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக. சரி ஓகே ஷார்கன் தூக்கிட்டு நம்ம கிளம்புவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுட வேண்டிய இடம் இங்கே தான். கேர்ஃபுல்லாக இங்கே வந்து எங் பண்ணணுங்க. ஏன்னா தவறி போச்சுன்னா எனக்கு வந்து இங்கே மிஸ் தான் ஆகும். ஓகே நம்ம மேலே போய் எய்ம் பண்ணலாம். ஏன்னா 3 நாள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எய்ம் பண்ண முடியும்னு எனக்கு மிஸ் ஆகிடும். ஏன்னா நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணி முக்கம் வாங்கியிருக்கேன். சும்மா பார்த்து என்ன சவுண்டு சவுண்ட் சுற்றி செம்மையாக தான் இருந்துச்சு. ஓகே இப்போ இங்கே வந்து இங்கே இருக்குதுங்க. ஏன்னா நம்ம இன்னும் பேலன்ஸ் 2 இடத்த சுற்றிட்டு அங்கே ஏதாச்சும் பொருள் இருக்கா அந்த எஸ்கேப் எதாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் சொல்ல வேண்டிய எனக்கு என்ன ஸ்பைடர் மீட்டு. ஸ்பைடர் மீட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இங்கே இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே ஸ்பெஷல் யூஸ் பண்ணுவோம், டோர் திறக்கணும்ல, அங்கே போய் சுடணும். ஸோ இப்போ தான் சுட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போகலாம். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்கெட் கிட்டலாம் பொருள் கொடுப்பாங்களா இருக்குமா? அது கொஷின் மார்க்காக இருக்குது. இது ரிச் ஹேண்டு உண்மை காட் செலவுக்கு அதுவும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொருள் தேரும். சுட்டுவோம் போடு ரிச் ஹேண்டு. இதுவும் இங்கே இருக்குதோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல்லட் உங்களுக்கு கிடைக்காது, வெளியே தான் உங்களுக்கு புல்லட் கிடைக்கும். ஏன்னா இது சீக்கிரம் போகும்போது தான் உங்களுக்கு தெரியல எனக்கு. சரி ஓகே இப்போ நான் டக்குன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 3வது இடமான ஸ்பெஷல் கீ யூஸ் பண்ணி போகிற இடமும் நம்ம வந்து அங்கே ஏதாச்சும் பொருள் கிடைக்கல போகும். மோஸ்ட்லி ஹேமர் கிடச்சா கூட நல்லது தான். ஏன்னா நம்ம கிட்ட பிளாங்க் போட்டு நம்ம ஆப்போசிட்டில் போய் செக் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து அங்கே வந்து புல்லட் இருக்குன்னு சொல்ல புதுசு
அங்கே வந்து நீங்கள் புல்லட் லோட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இங்கே பார்த்தாங்க புல்லட் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தா நான் கண்ணை அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே போயிருந்தோம். நம்ம நார்மல் கண்ணை பற்றி இப்படிக்கா படிக்கட்டில் குதிச்சு போயிடலாம். ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம இறங்கி தான் போகணும். இதுவும் ஒரு பக்கு. சரி ஓகே, டக்கு டக்கு டக்குன்னு போடா. ஓகே பரவாயில்லைங்க, இன்னும் 3 பொருள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு பெருசாக வீடியோலேருந்து போகல, எனக்கு 10 நிமிஷம் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பொறுமையாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் எஸ்கேப் ஆகும்போது வீடியோலேருந்து எவ்வளோ போகணும் எனக்கு தெரியலை. டக்கு டக்குன்னு ஏழுங்க. இங்கே வேறு இந்த ஸ்பைடர் பார்த்தா வேறு எனக்கு பயமாக இருக்குது. அப்போங்க அது நான் வேறு பாருங்கள் புல்லட் இருக்குது. 3 புல்லட் தாங்க இங்கே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம எடுக்கணும். ஷூட் பண்ண வேறு எனக்கு பயமாக இருக்கேன். நான் இந்த குறிப்பாட்டு சுட்டு வேணும் சுடலான்னு வச்சுக்கோங்க, அம்மாக்கெல்லாம் இருந்துச்சு. அப்பா செலவு சொல்லவே குறிப்பாட்டு சுட்டுனேன். எவ்வளோ பெருசா அதை போடு ஃப்ரெஞ்சு சூப்பர் செலவு நமக்கு வந்து 3 பொருள் வந்து ஒரு பொருள் கரிச்சிச்சு ஃப்ரெஞ்சு. நிஜமா பயமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கே வந்து அதை தப்பாக விட்டு போனால் அதெல்லாம் கடிச்சிருமோன்னு நல்ல வேலை நான் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. நல்லா போச்சு. நடந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த கேம்லேயே மறந்துட வேண்டியது அந்த எஸ்கேப்லாம். சரி நான் அந்த மாதிரி ஆகிடும். சரி ஓகே, வந்து என்ன பண்ண போகணும் அப்படின்னா இங்கே வந்து டைப் பண்ணணுங்க. இந்த ஸ்க்ரூட்ஸாக நம்ம டைப் பண்ணணும். கிராண்ட் கேம்லாச்சும் ரெட்டாக கொஞ்சம் காமிக்கும். இங்கே என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ முடிப்பாக போய் ஆன்சிபிள் கம்பெனின்னு சொல்லி நான் வந்து அமைக்கிட்டு இருக்கேன். அதுலேயாச்சும் இங்கே ரெட்டாக காமிக்கும். ஸோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் அப்படி இல்லையே. சரி ஓகே, இப்போ நமக்கு வந்து இது வேலை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் 2 பொருள் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கீழே ஒரு வால்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த வால்ட்டில் மோஸ்ட்லி பார்த்தா கீஸ் தான் தேரும். கீ ஏதாச்சும் தேருதா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் என்ன ரொம்ப காஃபியில் பேலாஃபி 2 ஏதாச்சும் எனக்கு தெரியலாம். பட் ஆனால் நான் என்ன ரொம்ப இருக்கூட வேண்டுங்க. ஏன்னா மாஸ்டர் இருக்கக்கூடாது. அது வச்சுன்னா கண்டிப்பாக லோடு ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான். ஸோ கடவுளே மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா கம்மியாக 2 கிலோ ஏதாச்சும் கொடுங்க. அப்பா போடு பேலாக்கி சூப்பர். நம்ம வந்து பேலாக்கி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் போய் திறந்து விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆனால் எனக்கு எஸ்கேப் மெயினான கீயான ஒரு கார் கீயை தான் எடுக்கணும். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. அதையும் கண்டுபிடிச்சி எடுத்து எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணணுங்க. அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா போதும். நான் எஸ்கேப் வந்து நம்ம நேர்லி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பின்னாடி கிட்ட ஒருத்தர் வந்து கேஸ்லிங் என்ன போட்டு நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதை வேறு ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பொருட்கள். அதை வச்சு தான் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டக்குன்னு என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுங்கண்ணா. சில குட்டீஸ் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே ஃப்ரெஞ்ச் ஹேண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு கிணத்துல நமக்கு ஏதாச்சும் கொடுக்கா அப்படின்னு பார்க்கலாம். மேபி ஏதாச்சும் ஒருத்தர் தேடலாம். காக்வீல் கண்டு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்கள, கண்டிப்பாக இது ஒரு மாஸ்டர் கீ தாங்க. ஸோ காக்வீல் மட்டும் கிடைக்கூடாது கிணத்துல மட்டும். ஏன்னா மாஸ்டர் கீ தான் அது உள்ள கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த ஹேமர் ஏதாச்சும் கிடச்சா கூட இந்த பிளாங்க்லாம் உடச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கார்கி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் அது உள்ள கார்கி இந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், டக்குன்னு போவோங்க. வரடா கதவை. ஓகே, இப்போ கிணத்துள்ள ஏதாச்சும் இருக்குமா? கார்கி கொடுத்துருங்க. இல்லை ஹேமர் கிடச்சாலும் பரவாயில்லைங்கன்னா நம்ம இந்த 2 இடத்துல படைக்க முடியாது. அதை உடச்சாச்சும் நம்ம காலி கொடுத்துடலாம். பட் ஆனால் கோபி மட்டும் கொடுக்காதீங்க ப்ளீஸ். ஆனால் ரொம்ப வேணும் ப்ளீஸ். போட ஹேமரு சூப்பர் சொல்லுங்க. வேணும் படிச்சிச்சு. அதில் ஹேமர் கொடுத்துறாங்க. இப்போ நம்ம ஹேமர் எடுத்து என்ன பண்ண போகிற முடியும்னா ஸ்பைட் யூனிட்டான வந்து இந்த ரூட் வந்துடுறேன். நம்ம அப்படி சுற்றிட்டு போகிற ஒரு ஷார்ட் எடுத்தாங்க. ஸோ அதனாலே நம்ம இதை திறந்துட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போயிடலாம். எல்லா புள்ளியும் இதை ஊட்டாங்க. அந்த கார்த்திக்கு எல்லாம் அலைய விடுறாங்க பாருங்க சொல்லி. லாஸ்ட்டாக ஒரு பொருள் தான் அலைய விடுறாங்க. அதுவும் முக்கியமான பொருள். அது சும்மாவே கிடச்சிரும். என்ன கிடைக்க மாட்டேங்குது. எப்போ விட வேண்டும்
உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலா எனக்கு இருக்குடா அது இது ஒத்த தேர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நம்ம மேலேயும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம். உங்களுக்கு வந்து ஹேமர் இருந்துச்சு, கிராணி இருக்குது. அப்புறம் ஹேமர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்று பண்ணலாங்க. நீங்கள் சட்டையில் போட்டு கிராணியை வரைக்கலாம். இந்த கிராணியே போட்டு ஹேமர் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யாருக்கு இருக்காச்சும் மாட்டோம் வந்து செக்ஷனாக்கும் ஒர்க்காச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அளவுக்கு சிலவுக்கு இதுதான் விஷயம் வந்து 17 ஆகுங்க. இங்கே காஃபி என்ன விழுந்து விழுந்து வாடிட போகிறோம். பத்தினா நடக்கிற மாதிரியே இருக்கும். சேஃப்கி ஐயோ கட்டிங் ப்ரைஸ் இருக்குங்க. ஸோ ஓகே சேஃப்கி உள்ள சேஃப் உள்ளதாச்சும் முடிச்சுட்டு தான் பார்க்கணும். வச்சு கொடுங்கடா, டே அநியாயம் பண்ணுறாங்கடா, வச்சு கொடுங்க. மெமரி பவர் இருக்குன்னு நான் ஈஸியாக வந்து எடுத்துடுறேங்க. எந்தெந்த பொருள் எங்கே இருக்குங்க கிளியரா வச்சு கொடுங்கடா. எதுவும் கொடுக்காம இருக்காதுங்கடா. எவ்வளோ நாளாக நானும் வெளியில் போயிட்டு வெளியில் போன இன்சூரன்ஸ் இருக்காது. ப்ளீஸ் வச்சு கொடுங்க. அது எப்படி கேட்கணும். எனக்கு எப்போ அது வந்து முடியும். உங்களுக்கு கேமரா வச்சு நான் பார்த்தேன். ஓகே இப்போ வந்து நான் சேஃப்கி எடுத்துட்டேன். நான் கீழே போயிருக்கு டக்கு டக்குன்னு போகணும். போடு கார்கி சூப்பர் செலவு சொன்னாலே கார் ஸ்கிப் பண்ணி போடும். என்ன சரி இப்போ வந்து நம்ம டக்குவே என்ன பண்ண போகிறோம்னா அவ்வளோதான் முடிய போகுது. சொல்ல மாஸ்டருக்கு இன்னைக்கு தான் வச்சு பெட்ரோல் இருக்கிறா. சரி போறேன். ஓகே முன்னாடி முடியாச்சு பின்னாடி முடியாச்சு. நம்ம வந்து எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கான தருணம் வந்துடுச்சு. மாட்டேங்குது. உடைய வர மாட்டேங்குது. உடஞ்சிச்சு. ஓகே நம்ம வந்து முடிச்சிட்டோம். பாய்.